சார் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த ஆணுகூலியங்கள் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் கரெக்டா வந்து சேருதா? வரல கரெக்டா வரல. அது எதனால தடசமாகுது? தடசமாகுதுன்னா இது வந்து 3 சர்க்கார் இருக்குது, சர்க்காருன்னு இல்ல 3 கம்பெனி இருக்குது. 3ல ஒண்ணு விடுங்க. பிஜேபி இப்ப வந்தது, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்ங்கிறது வந்து ஆட்சிக்கு வந்ததும் அவங்க முன்னுக்கு நிக்கிறாங்கல்ல, வாங்கிட்டு எங்களுக்கு ஏழைவாளிகளுக்கு சும்மா கையெழுத்து வாங்கிட்டு உங்களுக்கு தரையான்ட்டு ஏதோ கொஞ்சம் அரிசி சாதம் கொடுத்து விடுவாங்க, அவ்வளவுதான். ஆமா ஆமா, இல்லைன்னா ஏதோ அரிசி வந்து கிடைக்குது. மருத்துவங்கள்லாம் நம்ம சொந்தமா தான் போகணும். நீங்க உங்களுக்குள்ள வைத்தியமார் இருக்காங்க? எங்களுக்கு உள்ள வைத்தியமார் இப்பெல்லாம் அதை சார் பிடிக்கிறது இல்லை. இப்பெல்லாம் இங்கிலீஷ் மருந்து காலம். ஆமா ஆமா, இப்ப எந்த கொலையும் பிடிக்காது. நீங்க இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ் மருந்து தான் கொடுக்குறீங்க? ஆமா ஆமா, எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் மருந்து தான். இப்ப உங்க மருத்துவம் எல்லாம்? எங்க மருத்துவம் எல்லாம் மறந்தே போயிருச்சு. ஆமா ஆமா, போனா சுகாதார மையம் தான். ஆமா 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 ஆமா, அது இந்த வரைக்கும் போற கையெடுத்து விட்டேன். வேற ஆளுன்னு ஆஸ்பத்திரி ஓடுவாங்க, நான் கொஞ்சம் வெள்ளை சுண்ணாம்பு வச்சுக்கிட்டு கட்டி வச்சிட்டேன். அது 2 மணி நேரத்துல எரிக்கி போச்சு. அப்படித்தான் அப்படித்தான். ஆமா, வெள்ளை சுண்ணாம்புன்னா இந்த எப்படி கத்தை இறக்கணுமோ அந்த எரிவு கரெக்டா காணும். ஆனா 2 மணி நேரத்துல போயிடும். ஆமா ஆமா, என்ன இந்த இறக்கு பால் அது நமக்கு நல்ல. அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க, எனக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை போய் இருக்கிறதுக்கு. ஆமா ஆமா, நமக்கு சொந்த வேலையே சரியா போகுது. ஆமா ஆமா, அல்லாட்டி பஞ்சாயத்து போய் நீங்க என்ன வேலை பாப்பீங்க? நான் எல்லா தொழிலும் கூலி தொழிலும் போவேன். எதனாலும் போயிடுவீங்க? ஆமா ஆமா, இப்ப கூட அங்க போய் பார்த்து வந்தேன். நம்ம வேலை நடக்குது, நான் இன்னைக்கு போகல. ஆமா ஆமா, தோட்டம் இருக்கு உங்களுக்கு? தோட்டம் மேங்காடு, ஃபாரஸ்ட் காடு, செட்டில்மெண்ட் அளவு. ஆமா ஆமா, இல்ல அதுல என்ன பயிரிட்டு? அதுல வந்து எல்லா பயிரும் இருக்குது, மாங்காய் இருக்குது, பலாவு இருக்குது. ஆமா, எல்லாம் தெளிக்காம கிடக்க. ஆமா, புல்கிருஷி போட்டுருந்தேன். பேங்க்ல உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு, ஏடிஎம் எல்லாம் இருக்கு? ஏடிஎம் வைக்கல நான். பணம் போட்டெல்லாம் வச்சிருக்கேன். பணம் எங்க போன வளர்த்து போடுறது கஷ்டம். அப்பா தாத்தா இந்த குடி வந்து ஒரு 105 வருஷம் ஆச்சு இந்து வச்சு. அப்ப என் வயசுல ஒரு 52 53 நிக்குது. உங்க வயசு என்ன? அது 52 53. ஆமா ஆமா, அவ்வளவுதான் நிக்குது. உங்களுக்கு இன்னும் முடி நரைக்கல? நடத்தாது, என்ன தேன் இருக்குல்ல, தேன் ஸ்பீட் இருக்குல்ல, அது சும்மா அது சோப்பு நல்லா வர்றது, தேனுக்கு நல்லாவே நடத்தாது. நான் ஏற்கனவே தேன்ல குளிக்கிறாரு. 50 வயசு ஆகதான் 53 வயசு ஆச்சு. ஆமா ஆமா, உடம்பு பாத்தீங்களா? 53 வயசுக்குள்ள உடம்பு உடம்பு எப்படி இருக்கு? கேப்ப சாப்பிடுறது கேப்ப அப்படித்தான். சாப்பாடு முறையெல்லாம் இதுதான். சாப்பாடு முறை இல்ல, கேப்ப அந்த காலத்துல இருந்துச்சு. இப்ப அரிசிதான். பலகாரங்கள் இதெல்லாம் உண்டாக்கி சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் கடையில மாவு வாங்கி வந்து உண்டாக்கி சாப்பிடுவோம். ஆமா ஆமா. எத்தனை பசங்க உங்களுக்கு? நமக்கு 2 பொண்ணு 2 ஆணு. என்ன பண்றாங்க? எல்லாம் தொழில். ஒரே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? 3 பிள்ளைகளை கட்டி கொடுத்தாச்சு. ஒரு பிள்ளை வந்து வேற ஊருக்கு? அந்த ஊர்லயோ? வேற ஊர்ல. ஆமா ஆமா, இந்த நம்ம தமிழ்நாட்டோட கிடக்குது, பொள்ளாச்சி சைடு. இன்னும் எல்லாமே போறாங்க, என்ன மட்டும் விட்டுக்கிட்டு. இந்த ஓட்ட வீட்டுக்கு நான் காவல் இருக்கணும். இதுல ஒரு வீடு நீங்க கட்டி கொடுக்கறது உங்க கம்யூனிட்டில கட்டி கொடுக்க? ஆமா ஆமா, எங்க ஆளுகளுக்குள்ளதான். அது சொந்தம் சொல்ல முடியாது, ஒரு இனங்கள் இருக்குது. இதுல 3 வகை இருக்குது. அந்த 3 வகையில ஒரு வகை தான் கட்டி கொடுக்க முடியும். ஆமா ஆமா. என்னென்ன வகை? என்னென்ன வகைன்னா எங்களுக்கு இப்போ இவர் வகையில் நான் கட்டிக்கிறலாம், அவர் என் வகையில் கட்டிக்கிறலாம். அது என்ன வகை? அந்த திடீர்னு படிக்க முடியாது. அப்படித்தான் வரணும், அப்படித்தான் வரும். அதே நம்ம கலாச்சாரம், நம்ம கலாச்சாரம் தான். ஆமா ஆமா ஆமா. இப்ப அண்ணன் பிள்ளையும் அக்கா பிள்ளைய கல்யாணம் பண்ணி அது நமக்கு உள்ளதுதான். ஆனா அக்கா அம்மாவோட சகோதரியோட பிள்ளைய கட்டிக்கலாம். பொண்ணு மாதிரி. ஆமா, அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாமா? அக்கா பொண்ணை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கேட்டு வைக்கலாம். அதுதான் சொல்றேன். அத்தை கட்ட முடியாது. ஆமா, மாமா கட்டக்கூடாது. இப்ப தாய் மாமா கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படி கட்டக்கூடாது. மாமா ஆயி போய். ஆமாங்க, அது கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்க முறையில இருக்குது. ஆமா, அவங்க முறையில கட்டிக்கிறாங்க. அதனால கேக்குறேன் நான். அது எங்களுக்கு தெரியும். ஆமா சார், அது நீ பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, இல்ல பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாமா? மாமாவை கட்டிக்கலாமா? மாமா வந்து கட்ட முடியாது. இல்ல இல்ல, எங்க அக்கா பொண்ணு, எங்க அக்கா பொண்ணு இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அக்கா தமிழ் கலாச்சாரம், அவங்க கலாச்சாரம். உங்களது எங்களுக்கு ஒதுக்கி வச்சிருவாங்க.
அக்கா பொண்ணை ஆ, கல்யாணம் சகோதரி பண்ணா- பண்ண முடியாது. பையன் கூட பிறந்தவங்களா ஆயிரும். ஆமா ஆமா ஓ, அப்படியா அப்படி 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 ஓகே, ஓகே. ஆமா ஆமா நம்ம ஒரு குடும்பத்துல அந்த ஆனா மாதிரி அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா அது கட்டிக்கலாம். கட்ட முடியும். வேற தவிர யாரும் வேற கல்யாணம் கல்யாணம். அப்பாவோட சிஸ்டர் போல ஆமா, கட்டிக்கலாம். ஆமா, ஆமா. அப்பாவோட சிஸ்டர் அப்பாவோட தங்கச்சி மேல கல்யாணம் பண்ணலாம். தங்கச்சி மேல கல்யாணம் பண்ணி அது முறை பொண்ணு. அதுதான் இப்ப பார்ப்போம். நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா அரேஞ்ச் பண்ணீங்களா நமக்கு லவ்ல கிடையாது சரி அண்ணா என்னையாக அந்த லாஸ்ட்ல இருந்த ஒரு நாள் இந்த லாஸ்ட்ல மாமா வீட்டுல பிடிச்சு போட்டாங்க. ஓ சரி இது வந்து நல்ல சொந்த ஒரு- சொந்த சொந்த ஆமா. சொந்த பொண்ணு தான் சொந்த பொண்ணுதான். லவ் மேரேஜ் அலோவ் பண்ணுவீங்களா? லவ் பண்ணி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது பிடிக்கல. ஆமா, ஆமா. அரேஞ்ச் மேரேஜ் தான். நேர்மையா சொல்லி சொல்லிட்டேன். சொல்லித்தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க ஆமா ஆமா. லவ் பண்ணி வெத்தலை கல்யாணம் பாக்குல மாறி அப்படியா? இல்ல இப்ப உங்க பையனுக்கு இப்ப வேற ஒரு இடத்துல ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து சொன்னா கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா ஆமா ஆமா அதெல்லாம் இருக்குது. பண்ணிப்பீங்க முறைய பாத்துட்டு ஓ பார்த்துதான் பண்ணி வைப்பீங்க ஆமா, ஆமா. சரி 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 அப்படிதான். ஆமா ஆமா. ஜாதகம் எப்படி பாப்பீங்க ஏது சாதகமே கிடையாது எங்களுக்கு. ஆமா. போர் பொருத்த மட்டும் ஆமா ஆமா. பேர் பொருத்தம் பேர் பொறுத்து மட்டும் பார்ப்போம். பேர் பொறுத்து மட்டும் அது எப்படி பார்க்கறது? அது எப்படின்னா பேர் பொறுத்து இப்போ என் பேர் சந்திரன் என் பொம்பளையாளு வந்து சோதிமணி பேர் பொறுத்து தான் பார்க்கணும். சரி அப்ப அந்த பட்டனை கழிச்சு பாக்குறீங்களா அது என்ன அது பொருத்தம் கரெக்டா இருக்குதா ரெண்டு வருஷம் கழிச்சு பாக்குறீங்களா அது இல்லை அது இல்ல அது சரி 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 ஆமா. அது வேற குலத்தின் இது எப்படி பாப்பீங்க? பேர் பொறுத்து எப்படி பாப்பீங்க? பேர் பொறுத்து அப்படித்தான் பார்க்கறது. பேரை வச்சு ஒரு ஜோசியர்கிட்ட சொல்லி பாப்பாங்க ஆமா கிட்ட சொல்லி பாப்பீங்க. சோசிக்கிட்ட சொல்லி பார்க்கலாம். இப்போ ஏப்பா இந்த காலத்துல அவரே பார்ப்பாரு. இந்த குடிக்கிற தலைமானாலும் என் அப்பா தான் இருந்த ஆளு. இன்னைக்கு அவருக்கு உள்ளத ஏகப்பட்ட பட்டயங்கள் இருக்குது, சொத்து பத்துல கிடந்துச்சு. நான் எதிரியுமே எதிர்பார்க்கல. இது மாதிரி ஒரு கண்ணாடி கூட எனக்கு கிடைச்சதில்ல. எல்லாம் வேற அள்ளி போயிட்டாங்க கூட பிறந்தவங்க. ஆமா ஆமா. நான் கூட பிறந்த எத்தனை பேரு? நாங்க மொத்தம் 7 பேரு. 7 பேரு. ஆம்பளைங்க? ஆம்பளை வந்து 4, பொம்பளை வந்து 3. ஆமா அந்த 3 வருஷத்துலயுமே கொடுத்தாச்சு. ஆமா ஆமா. அவங்க எல்லாரும் இப்ப இருக்காங்க. இருக்காங்க எல்லாம் இருக்காங்க. அப்பா எத்தனை வயசுல இறந்தாரு அப்பா வந்து ஒரு 68 72 வயசுல ஏன் இவ்வளவு கம்மியா இறந்துட்டாரு அவருக்கு கொஞ்சம் நோய் தான். மனுஷன் பிறக்க நோய் தானே. சரி சரி இல்ல இந்த காட்டுக்குள்ளார வாழ்ற மக்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது வரும் இப்ப எங்க அப்பா நாங்களும் காட்டுக்குள்ளார தான் வாழ்ந்தோம் எங்க அப்பா வந்து 83 வயசுல தான் இறந்தாரு அப்படியா? இருந்தாலும் 70 வயசு வரைக்கும் இருந்தாரு. இப்பதான் இறந்தாரு ஆமா. அதனால கேக்குறேன் ஏன்னா காட்டுக்குள்ளார வாழ்ற மக்கள் அவ்வளவு சீக்கிரம் இறங்க மாட்டாங்க என் அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. சரி சரி தாத்தா தாத்தா வந்து நமக்கு தெரியாது. அவரும் பேர் எடுத்துருந்தாரு. அவர் எஸ்டேட் எடுத்துருந்தாரு. ஆமா கடுகு முடி குண்டமெல்லாம் அப்படி. இன்னைக்கும் இங்கிலீஷ் படிச்சிருந்தா எனக்கு இங்க போய் எடுக்கலாம். ஒரு 100 ஏக்கர் இடம் இருக்கு என் தாத்தா பேர்ல. அது 8 கோட்டர்ல யாரு போய் எடுக்கிறது? வெள்ளக்காரங்க எழுதி போட்ட எழுத்து கோனார் பேருக்கு கிடக்க இருக்கு சட்டங்குளருக்கு மேல கூடி 100 ஏக்கர் 100 ஏக்கர் எடுக்க தெரியாது. எனக்கு தெரியாது. அது சொல்லி விட்டு இருந்தாங்க அங்க இருந்து நம்ம அப்பா இருந்த காலத்துல. அது போய் எனக்கு தெரியாம அப்படியே கிடக்க. ஆமா ஆமா. அந்த பேப்பர்ல இருக்க பேப்பர் நம்ம கிட்ட இல்ல 8 கோட்டர்ல இருக்கு. 8 കോട്ടയില്ല. 8 കോട്ടസില് നമ്മുടെ ടാറ്റയുടെ മറ്റേ കോട്ടസിലുണ്ടെന്നാണ് പറയുന്നത്. ഓണാർന്ന് പറഞ്ഞ പേരിൽ ഇപ്പോൾ അവസാനം ഉണ്ടെന്ന്. ഉണ്ട് அது எஸ்டேட்ல வந்து கம்பெனிக்கு கொடுக்க முடியாது. ஒரு முதுவம் பேர்ல கொடுக்கலாம்னு நம்ம தாத்தா பேரு கொடுத்தது. அவர் ஏன் தொழில் செய்யறாங்க தேன் எடுத்தது அவருக்கு. வருஷம் 361 நாளைக்கு போவார் தேருக்கு. எஸ்டேட்டுக்கு எஸ்டேட் கொடுப்பாரு. அப்படி இருந்தவங்க அப்படியே வறுக்குமா தேன் எடுக்கிற வரைக்கும். நான் தேனை பார்த்தா சின்ன பேர்ல ஓடி போயிருவேன். ஆனா இப்ப தைரியமா போயிருவேன். இந்த பாறை மேல இருக்கு அது ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அது வந்து சுலப்பா எடுக்க முடியாது. எடுக்கலாம் முந்தி கால பாறை மேல அவ்வளவு தேன் இருக்குது அப்படி சுலப்பா எடுக்க முடியாது. எடுக்கலாம் சங்கடி விட்டு கயிறு விட்டு இறங்கணும். ஆமா அந்த மாதிரி ஒர்க் பண்ணாலும் யாரும் இல்ல. இப்ப நீங்க தேனுக்கு போனீங்கன்னா மினிமம் எத்தனை லிட்டர் எடுத்துட்டு வருவீங்க? மினிமம் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் சிலப்ப அவ்வளவு கிடைக்காம வர்றது உண்டு. ஆமா ஆமா அதெல்லாம் சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய இதுல இருந்தாலும் ஆமா ஆமா. அது எது வச்சு ஏறுவீங்க? நான் கம்பு வச்சு ஏறுவேன். இல்ல இல்ல நீங்க எப்படி ஏறுவீங்க? கயிறா இல்ல கயிறு இல்ல சுமந்த காட்டு வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு கம்பு வட்டி வச்சுக்கிட்டு கட்டி போய் கோடாலி பொறுத்து மட்டும் எடுக்கணும். ஆமா கோடாலி வச்சு கோடாலாம் பெரிய கோடாலி மட்டும் காட்டுங்க. ஏன்னா படம் எடுக்கிறது உங்க சமூகத்தை பத்தி மட்டும் தான் படம் எடுக்கிறோம். அப்படியா? ஆமா வேற யாரும் இல்ல. அதனாலதான் உங்களோட இடம் வேணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. நீதான் நமக்கு அறிஞ்சால என்ன விடுறது இல்ல. கொஞ்ச நேரம் பேசிட்டு ஆமா ஆளு நமக்கு பத்தி ஆளா எல்லா காரியங்களும் പറഞ്ഞു. இது வீட்டுல நிறைய யூஸ் பண்றது கூட நான் கொடுக்கறது இல்ல. ஆமா ஆமா. இனி ஒண்ணு வச்சிருக்கேன் சின்னதை. இது வந்து கொஞ்சம் பெருசு. ஏன் தைரியத்துக்கு இதுதான் வேணும். ஆமா ஆமா.
இதோட சின்னது இருக்கா? இன்னும் ஒரு சின்னதும் இருக்கு. இதுல எவ்வளவு கை கோடாலியா வச்சிருக்கீங்களா? இது கொஞ்சம் பெரிய கோடாலி விறகு வெட்டுறது. சரி, இது மேல ஏறி நின்னுகிட்டு எப்படி இது வெட்டுவீங்க? அது வெட்டிக்கலாம். ஒரு பிடி போடணும், இவ்வளவு பிடி போட்டு அப்படி கொத்தி எடுத்துட்டா போதும். ஓ சரி சரி சரி. அப்படித்தான் அது. ஆமா, அன்னைக்கு மருமகன் கோடாலி இல்லாம என்கிட்ட வந்து வாங்கிட்டு போனா அப்படி ஒரு உதவி உண்டு. ஆமா ஆமா, ஒவ்வொருத்தருக்கு. ஆமா, அப்படித்தான் அது. அது சுதந்திரமா ஒத்துக்க வேண்டியது, நம்ம தேவைப்பட்டா போயிட வேண்டியது. இப்ப ஏகப்பட்ட தேன் இருக்குது. ஆமா ஆமா, இருந்தாலும் காத்து மழை காலத்துல எடுக்கக்கூடாது. ஆமா, அது வந்து அவ்வளவு நல்லதல்ல. எந்த மாசத்துல எடுப்பாங்க? அமாவாசை அந்த டைமா? அமாவாசை டைம்ல எடுக்கலாம். ஆமா ஆமா, அமாவாசை டைம்ல எடுக்கலாம், இந்த வேற காலத்துல எடுக்கலாம். ஆமா, இப்பவும் இந்த கர்ப்பட மாசத்துல எடுக்கலாம். இந்த ஆடி மாசத்துல தமிழ் சொன்னா ஆடி மாசம் ஃபுல்லா எடுக்கலாம். ஆவணி வருந்தா பிறகு எடுக்க வேண்டாம். எந்த வருஷத்துல இருந்து தேன் எடுக்கலாம்? மாசி மாசத்துல இருந்து எடுக்கலாம். தை, மாசி, பங்குனி, சித்திரை. ஆமா, இந்த 4 மாசம் வைகாசி, ஆடி வரைக்கும் எடுக்கலாம். சரி சரி சரி. அதுக்கப்புறம் எடுக்க முடியாது. அதுக்கு எடுத்தாச்சுன்னா அது ஊத்தி போயிடும். அதே பிடிச்சு போயிடும், தேனே பிடிச்சு போயிடும். ஓ புளிச்சிரும்? பிடிக்காது, குடிச்சு போயிடும். ஓ அது புடிச்சிரும். ஆமா ஆமா, அதுக்கு தானே சேமிக்குது. ஆமா, அது சேமிச்சு வச்சதை அது சாப்பிட்டுரும். அது சாப்பிட்டுக்கிறோம். சாப்பிட்டுட்டு அது போய் செட்டில் ஆகாது. அதை சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் தேன் வைக்கும். ஓ சரி சரி. மறுபடியும் தான் எங்களுக்கு ரிட்டர்ன் தான் கிடைக்கும். ஓ சரி 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 சரி. அப்படித்தான் அது. சரி சரி சரி. அதான் கீழே வந்துட்டு மரத்துல கயிறை கட்டிக்கிட்டு தான் மேல ஏறணும். சின்ன சின்ன குச்சியை கட்டிக்கிட்டு மேல ஏறிடுவீங்க. மேல ஏறிக்கிறோம். இப்ப நீங்க என்ன அங்க போய் சும்மா நார்மலா கையை பிடிச்சி இப்ப பெரிய தேனிய கையை வச்சீங்கன்னா கொட்டுமா கொட்டாதான்? கொட்டும் கொட்டும், கொட்டாத கொட்டும், கொட்டாத கொட்டாது. இல்ல நீங்க மூஞ்செல்லாம் கொட்டிடுச்சுன்னா சில தேனீகள்வாங்க. அது பிரச்சனை இல்ல. இப்படி கொட்டிடுச்சுன்னா அப்படி அந்த முள்ள மட்டும் எடுத்து முள்ள மட்டும் எடுத்து வெளியில போட்டுருவீங்க. இல்ல மொத்தையும் வந்துட்டு அடிச்சுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மொத்தையும் அடிக்காது. மொத்தையும் அடிக்கிறது வந்து இந்த பாரு இருக்கிறது தான் மொத்தம் பாருங்க. ஓ மொத்தம் வரும். இது சிங்கிளா எடுத்தீங்கன்னா தனியா தான் இருக்கும். ஆமா ஆமா. ஓ சரி 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 சரி. அப்படித்தான் அது. ஓஹோ சரி, ஐயாவை தான் நடிக்க வைக்கணும். அப்படியா? கரெக்டா நடிக்கலாம், கூடயே வந்துருங்க நடிக்கிறது கூட. அப்படியா? அப்ப இதை பத்தி இது சவாசமா இருந்து பொறுமையா ஒரு கதையை வெளியெடுத்தா தான் முடியும். இப்ப 10 நிமிஷத்துக்குள்ளதான் இந்த தேங்கதை மட்டும் சொல்லி இருக்கு. இன்னும் எத்தனை கதை காட்டில் வாழக்கூடிய கதைகள் இருக்கு. நாங்க இன்னைக்கு இருக்கிறோம் ஐயா. நாங்க இன்னைக்கு வேணா கடலூர்ல இருக்கு.